எத்தனையோ நடிகர்களை பார்த்துட்டோம், எத்தனையோ நடிகனுக்கு ஓட்டு போட்டு ஆளாக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம விருதாசலத்து மண்ணுல நம்ம கூட இருந்து நம்ம மக்களோட மக்களா கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமா ஒரு மருத்துவரை இங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. நீங்க எந்த நேரம் போய் பார்த்தாலும் ஜாதி பார்த்து அவங்க மருத்துவம் பண்ணதில்ல, மதம் பார்த்து மருத்துவம் பண்ணதில்ல, இனம் பார்த்து மருத்துவம் பண்ணதில்ல. அது மாதிரி எல்லா மக்களுக்காகவும், எல்லா ஜாதி மக்களுக்காகவும், எல்லா மதத்தை சேர்ந்த மக்களுக்காகவும், அவன் ஏழையோ பணக்காரனோ நல்லவனோ கெட்டவனோ எல்லாருக்காகவும் எந்நேரமும் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் கதவு திறந்தேதான் இருந்ததுமா. இதெல்லாம் நீங்க நம்ம தாய்மார்கள் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும். இந்த தமிழகத்துல ஒரு போதை இல்லா விருதாசனத்தை உண்டாக்கணும். நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகணும். படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாம இருக்கு. நிறைய இடத்துல விவசாயம் பண்றோம். எவ்வளவு பேர் கடன் வாங்கிட்டு இன்னைக்கு கடனை கட்ட முடியாம திருப்பி நிக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடியார் வந்தா ஒரு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவாரு. ஒரு நல்ல ஏழை எளிய விவசாயி இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அதிகாரத்துல இருந்தா நம்ம மக்களும் செழிப்பா இருப்பாங்க, நம்ம மண்ணும் செழிப்பா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி வசதியில ஒரு கிராமத்துல அது மாதிரி இன்னைக்கு நீங்க சொல்ல வந்தவங்க நம்ம ஊர்ல எந்த குறையா இருந்தாலும் தாய்மார்களும் சரி இளைஞர்களும் சரி உங்களுக்கு எந்த குறை